ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும், அதாவது எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் லெவலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் எஸ்டர்டே உங்களுக்கு ஷேர் பண்ண சேம் லெவல் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகே, ஸோ நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸை நான் அப்படியே லீவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு ஃபார் அவேல ட்ரா பண்ணியாச்சு, அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ரைட் தேர். ஸோ ஏதாவது சவுண்ட்ஸ் இருக்குது, ஒரு வெஹிக்கிள் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை காற்று சவுண்டாக இருக்கட்டும், ஏதாவது இருந்ததுன்னா வெரி வெரி சாரி. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு ட்ராவலில் இருக்கேன். ஸோ அதனால இட் மைட் பி அஃபெக்டட். ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, லெட்ஸ் கோ டைவ் இன்டு தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு. நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர். ஸோ சிபிஆர் மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சிபிஆர் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எப்போல்லாம் நேற்று சொல்லியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போல்லாம் நேரோ சிபிஆர் வருதோ அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா சிபிஆர். ஸோ இந்த நேரோ சிபிஆருக்கு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டாக இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டண்ட் ஒன். இது வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிபிஆர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி டெசிஷன்ஸ் கான்ஃபிடென்ட் எங்கே கிடச்சதுன்னா எஸ்டர்டே நேரோ சிபிஆர். ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான லெவல் இருக்குது இல்லையா. ஸோ இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஓகே, சி இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்போர்ட் எடுக்குது. ஓகேயா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நல்ல ஒரு பையிங் கேண்டில், இதுக்கு மேலே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இந்த லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். ஓகே, இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி க்ரீன் கேண்டில்ஸ் எல்லாம் வைக்காது. ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட் ஆச்சுங்களா. 3வது பாயிண்ட் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். ஸோ 3வது டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலில் பையிங் ப்ரெஷர் கேண்டில். ஓகேயா, இதை வந்துட்டு மார்க்கெட்டில் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, பின்பார் இருக்கட்டும், ஸோ நிறைய கேண்டில் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர். ஸோ ஓகேயா, மார்க்கெட்டை நல்லா புஷ் பண்ணுறாங்க. இந்த க்ரீன் கேண்டில்லையுமே நல்ல ஒரு புஷ் தெரியுது. ஓகேயா, ஸோ நல்ல ஒரு பையர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஓகே, ப்ளஸ் மார்க்கெட் வந்துட்டு எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் இந்த கேண்டில்லையே, அதாவது இந்த கேண்டில்லையே 5 மினிட்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில்லையே மார்க்கெட்டு இதை இந்த லெவலை, ஓகே, ப்ரீவியஸாக ஸ்ட்ரகிள் ஆன லெவலை பிரேக் பண்ணுது. ஓகே, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 விஷயம். ஓகே, 4வது கன்ஃபர்மேஷன் எனக்கு எந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த இஎம்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 50 இஎம்ஐ. 50 இஎம்ஐவை மார்க்கெட் நல்ல ஒரு க்ராஸ் பண்ணுது. ஓகே, மார்க்கெட் நல்லா க்ராஸ் பண்ணது 50 இஎம்ஐவை. எல்லா டைமும் இது ஒர்க் அவுட் ஆகாது. இத்தனை கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்புறமும் 50 இஎம்ஐ க்ராஸ் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு இது 4th கன்ஃபர்மேஷன். 5th கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே டவுன் ட்ரெண்டுக்கு மாறல, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இத்தனை கன்ஃபர்மேஷன் பையிங் சைடில் கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக லாங் என்ட்ரி போகலாம். ஓகே, ஸோ தாராளமாக லாங் என்ட்ரி போகலாம். ஸோ என்னோடய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை நான் இந்த லெவலில் புக் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டி மார்க்கெட் ரொம்ப ஹைலாக போகாது. ஓகே, ஸோ அதனால் நான் இந்த இடத்துலேயே புக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வே தான். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டியோட Jan 31 அனாலிசிஸ். மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ்.
ஓகேயா? ஸோ இந்த லெவல்குள்ளே தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ரேடாக சான்சஸ் ஆர் தேர். இது வந்துட்டு கேப் டவுன் ஆனாலும் ஓகே, இல்லை கேப் அப் ஆனாலும் ஓகே. மார்க்கெட் அன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி யோசிப்போமோ இல்லையா, நாளைக்கு இதுதான் நடக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரணுங்கிறதே இல்லை. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 2 days சர்டன் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அந்த ரேஞ்சை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்சை விட்டு வெளியே போய் புதுசாக ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதனால் திரும்பவும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வச்சுக்க வேணாம். அவ்வளோதான். மேபி இதே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப அது எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ புது ரேஞ்சை அது க்ரியேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வந்துட்டு என்னென்னா, சிபிஆரில் நேரம் வந்ததுன்னா நெக்ஸ்ட் டே ட்ரெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இஃப் எனி கொஷின்ஸ் please let me know in the comment section. We'll explain. Thank you.